வெல்கம் டு YB Pet Farm. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லவ் பேர்ட்ஸ் காலனி ப்ரீடிங் கேஜ் செட்டப். ஃபஸ்ட்டு இந்த கேஜோட சைஸ் என்னென்னா 6 அடி ஹைட்டு, 4 அடி பிரெத்து, 2 அடி லென்த்து, 6க்கு 4க்கு 2. இந்த கேஜை வந்து நம்ம 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கோம். ஒரு பார்ட்டிஷனோட சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 4க்கு 2, 2 அடி ஹைட்டு, 4 அடி பிரெத்து, 2 அடி லென்த்து. ஒரு பார்ட்டிஷனில் வந்து 10 பேர் விடலாம். அதாவது 3 பார்ட்டிஷனுக்கு 30 பேர். இப்போ இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து ஒரு 40 பேர் வந்து ப்ரீடிங்க்கு போட்டாச்சு. ஒரு பார்ட்டிஷனில் வந்து காக்டைல் பட்டாங்க விட்டு வச்சுருக்கோம். இன்னொரு பார்ட்டிஷனில் வந்து ப்ரீடிங்க்கு வந்து பாட் மட்டும் கட்டாமல் வச்சுருக்கோம். ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் 10 பேர் இருக்குது. ஒரு பார்ட்டிஷனுக்கு 10 பேருன்றப்ப 13 பாட் கட்டியிருக்கோம். அப்போ தான் வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து உள்ளே அடிச்சிக்காது, சண்டை இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும்ன்ற மாதிரி 13 பாட் கட்டியிருக்கோம். இப்போ ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக் மேலே ஆயிடுச்சு. சிக்கெலாம் முட்டைலாம் வச்சு சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. இந்த கேஜில் என்ன பெஸ்ட்டுனா, நீங்கள் தனித்தனியாக பார்ட்டிஷனாக 10 பேர் வச்சுருக்கப்ப சண்டை குறையும். அந்த 10 பேரில் இருந்து சிக்ஸு கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மொத்தமாக 60 பேர் ஒன்றா விட்டு வச்சுருந்தோன்னா ஃபைட் நிறைய இருக்கும். அதுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னா நம்ம கரெக்டாக பிடிச்சி அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுனா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஈஸி மெத்தடாக இருக்கும் இந்த கேஜு. யாருன்னா காலனி ப்ரீடிங் மொத்தமாக போடணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேஜ் செட்டப் பண்ணி இது பண்ணிங்க. இந்த கேஜ் செய்யறதுக்கு மொத்த செலவே 6 to 8,000 முடிஞ்சிச்சு. இந்த 2 கேஜும் சேர்த்து ஆச்சாரி கூலியோடு சேர்த்து 6 to 8,000 முடிஞ்சிச்சு. இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இடம் சின்னதாக இருக்குது, ஆனால் காலனி ப்ரீடிங் பெருசாக போடணும், நிறைய பேர்ட்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து 60 பேர் செய்கிறதுக்கான கேஜ் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலனி ப்ரீடிங் போடணும், செட் பண்ணணுன்ற ஐடியா இருக்கவங்க இந்த கேஜ் மாதிரி செஞ்சு போட்டுங்க. இதோட சைஸு, லென்த்து எவ்வளோ ஆச்சு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துங்க. அதே மாதிரி இது மரத்தில் செஞ்சதுனால இது அவ்வளோ சீக்கிரமும் வேஸ்ட் ஆகாது, லைஃப்பும் வரும். ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே லைஃப் தாராளமாக வரும். நீங்கள் இதில் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் போட்டுக்கலாம், இல்லை காக்டைல்ஸும் போட்டுக்கலாம், இல்லை ஃபின்ச்சஸும் காலனி ப்ரீடிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னால் 4 பேர் போட்டுக்கலாம், காக்டைலும் 4 பேர் போட்டுக்கலாம், ஃபின்ச்சஸ் இதே மாதிரி 10 பேர் போட்டுக்கலாம். காலனி ப்ரீடிங்க்கு எந்த பேர்டு வச்சாலும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி காலனி ப்ரீடிங் வைக்கிறவங்க இந்த மாதிரி கேஜ் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.